இன்னைக்கு கிச்சனை ஃபுல்லாக ரீசெட் பண்ணுற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோடனே எனக்கு என்னவோ தெரியல, ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஆகணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா லிக்விடெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நேற்று ஈவினிங் தான் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அந்த காயெல்லாம் எடுத்து ஒழுங்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் எடுத்து அழகாக தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். உங்களில் எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பீன்ஸையும் பச்சை மிளகாவையும் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. எப்படியோ அந்த பச்சை மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள நீங்க டிஷ்யூ வச்சு வச்சிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் ஏதாவது தண்ணிலாம் இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. பச்சை மிளகாய்க்குன்னு மட்டும் இல்லை, எந்த காய் வாங்கினாலுமே கீழே வந்து டிஷ்யூ வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து மஞ்சள் பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் பையில போட்டு நல்லா வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இந்த பிளாஸ்டிக் பை யூஸ் பண்றதை விட இந்த துணி பையில போட்டு வச்சிங்க அப்படின்னா வாட்டர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறனால காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் போயிட்டு பல்கா தேங்காய்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தேங்காய் உடைச்சு அடுத்தடுத்துன்னு லாஸ்ட் தேங்காய் வரப்போ அந்த லாஸ்ட் தேங்காய் கெட்டே போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னா எல்லா தேங்காயுமே உடைச்சி நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சியில் நிறைய மண் இருக்கும், அதனால் அதை அப்படியே வைக்கக்கூடாது. நைட்டே கழுவி ட்ரை பண்ணி வச்சுட்டு மார்னிங் எடுத்து அதை அழகாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். புதினாலாம் நல்லா அந்த லீஃப் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதனால நான் எடுத்து வைக்கல. நார்மலாக நம்மளே உரிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பச்சை பட்டாணினா பெஸ்ட்டு. இல்லை இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற பச்சை பட்டாணி வாங்கினீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த கலர்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணணும். நான் நார்மலாக மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற ரேக்கில் தான் வந்துட்டு இந்த நட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்படி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த டப்பாவில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதே மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். லைஃப்பில் எப்போவுமே தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகிக்கின புதுசுலலாம் வந்துட்டு எனக்கு இப்படிலாம் ஸ்டோர் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து தக்காளியெல்லாம் நிறைய கெட்டு போக வச்சுருக்கேன். இப்போ தான் தக்காளி 1 கிலோ 60 ரூபா 65 ரூபான்னு இருக்குது. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு வந்து அது எப்படி ஸ்டோர் பண்ணணும் தெரியாது. நான் வெளியிலே போட்டு வச்சுருப்பேன். அப்படிலாம் இருக்கும்போது நிறைய கெட்டு போயிருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றாவே போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன். அது வந்துட்டு ஒரு கேரட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கெட்டு போயிருக்கு. அதே மாதிரி தான் தேங்காய் காயெல்லாம் எமர்ஜென்சியாக தேங்காய் உடைப்போம், அந்த தேங்காய் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நீ கடையில் போய் காய் வாங்கும் போது தெரியும் 1 கிலோ தக்காளி 65 ரூபான்னு சொல்லுவாங்க. சரின்னு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அது வாங்கும் போது தான் என் மைண்டில் தோணும், போன வாரம் தான் 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு வேஸ்ட் பண்ணோமே அப்படின்னு தோணும். ஸோ ஒரு குழந்தைய வந்துட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்டால் அவங்களுக்கு எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ புதுசாக வந்துட்டு ஒரு விஷயமும் பார்த்து பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, நிறைய லாஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று நானே போய் கடையில் வாங்கும்போது எவ்வளோ செலவாகும் போது அது இவ்வளோ செலவாகுது ப்ளஸ் நம்ம இதை வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படிலாம் தோணும். பட் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நேற்று அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ அதையும் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை வந்து சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா கருவேப்பிலையே காசு கொடுத்து வாங்குற நிலமை வந்துடும். ஸோ ஃப்ரீயாக கிடைக்கும் போதே அதை பத்திரமா சேவ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்துட்டு பத்திரமா கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன். ஒரு கிச்சனில் சமைக்கிறதுக்கு கேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த வெங்காயம். அதனால வெங்காயத்தை வந்து நான் வந்து 5 கிலோ 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. பூண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு உருளைக்கிழங்கு வைக்கிற இடத்துல வெங்காயத்தை நான் வைக்கவே மாட்டேன். என்ன லாஜிக்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொன்னாங்க, அதனால நான் வைக்கிறதே இல்லை. வெங்காயம் தனியாக உருளைக்கிழங்கு தனியாக தான் வைக்கிறேன். இவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சிட்டு இல்லையா, நெக்ஸ்ட் வீக் ஃபுல் எனக்கு நைட்டே பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த காய் இருக்குது, இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஓடுற லேடிஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ரீஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக என்ன குக் பண்ணலாம் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம். இவ்வளோ வேலை பார்த்து நான் களைச்சி போய் உட்காந்தனால என் ஹஸ்பண்ட் எனக்காக வந்துட்டு பொமக்ரானேட் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. எவ்ரி டைம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நீங்கள் மட்டும்தான் ஜூஸ் குடிக்கிறீங்க, அண்ணாக்கு தரவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்கள் கண்ணு முன்னாடி நான் அண்ணாக்கு கொடுக்குறேன், அவங்களும் ஜூஸ் குடிப்பாங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் நான் இப்படி தான் ரீஸ்டாக் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.